ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்றைக்கி நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் உங்களுக்கு சூப்பரான மட்டன் வச்சு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த மட்டன் ப்ரிப்பரேஷன் என்னன்னா மட்டன் பெப்பர் மசாலா. அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச இந்த மட்டன் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி மட்டன் பெப்பர் மசாலா, இதில் வந்து இந்த சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வேக வச்ச மட்டன், அதாவது வேக வச்ச மட்டன்னா கொஞ்சம் தனியாக போட, சில்லி போட, கொஞ்சம் தக்காளி எல்லாமே ஒன்றா போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து நான் இதில் போட்டு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்தலாமா? இப்போது இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம பார்க்க போகிறோம். நெல்லெண்ணெய் 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு பவுடர் 1/2 ஸ்பூன், தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 4 நம்பர், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், தக்காளி 1 தக்காளி, தனியா பவுடர் 1 ஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, தேங்காய் பால் ஒரு சின்ன கப்பு, பூண்டு 5-6 நம்பர் இடித்தது, கருவேப்பிலை தேவையான அளவு, சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கப்பு. இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த மட்டனுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் வந்து பேசிக் மேரினேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனியா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் பவுடர், உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட் நம்ம பாயில் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக 4 விசில் விட்டு பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி மட்டன் நல்லா சாஃப்டாக அந்த ஸ்டாக் வாட்டரோட வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பேனில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஆயில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் லைட்டாக சூடாகிற டைமில் நம்மக்கிட்ட இருக்க தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாமே போட்டுறோம். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. கருவேப்பிலை போட்ட பிறகு காஞ்ச மிளகாய், இதுக்கப்புறம் நல்லா லைட்டாக சோத்தே பண்ணுங்கள். இந்த வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரொம்ப நாள் வதங்க வேண்டாம். இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்போயுமே வந்து தனியா பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு வந்து பெப்பர் மசாலா எப்பவுமே அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிடுறோம். தக்காளி நல்லா போட்டு லைட்டாக சாத்தே பண்ணி முடிச்சு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்க. ஏன்னா தண்ணி ஸ்டாக்லேயும் நம்ம ஆல்ரெடி சால்ட் இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கீழே கொஞ்சம் லைட்டாக அந்த வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா அது நல்லா லைட்டாக சாத்தே வர அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்ட பிறகு தனியா பவுடர், நான் பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஆனால் 1/2 ஸ்பூன் போடணும். மிளகாய் பவுடர் ஜஸ்ட் லைட்டாக 1/2 ஸ்பூன் போடுங்க. எப்போவுமே தனியா பவுடர் அதிகமாக இருக்கணும். இந்த பெப்பர் மசாலாக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதிகமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ நம்ம அந்த மசாலா கூட கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன் இந்த பூண்டை ஆட் பண்ணுறேன். பூண்டு இப்போ நீங்கள் தாளிப்பு போடும்போதும் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணும்போது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மசாலாவோட நல்லா குக் பண்ணுறோம். ரெகுலர் தண்ணி, அதாவது நார்மல் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணினா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்காது மட்டனோட ஃப்ளேவர். ஸோ அதனால் அந்த ஸ்டாக் வாட்டர்லேயே வந்து அந்த மசாலா நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ வேக வச்சுருக்க அந்த மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். மட்டன் வந்து நான் அதிகபட்சம் வந்து 400 கிராம் தான் இருக்கும். இப்போ நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பார்த்தீங்களா, நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தேங்காய் பால் ஜஸ்ட் அந்த டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறோம். ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த இஞ்சி பூண்டு, தனியா பவுடர், மிளகுலாம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியிருக்கோம் சிலது. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தாக டேஸ்ட் கொடுக்குறதுக்காக தேங்காய் பால் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. அந்த ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு தான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நான் சொன்ன மாதிரி மிளகு வந்து கடைசியாக மிளகு பவுட்ரு நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு பவுடர் கொஞ்சம் ரொம்ப ஃபைன் பவுடராகக்கூடாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சோம்பு பவுடர், சும்மா லைட்டாக சோம்பு பவுடர் போட்ட பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மட்டன் பெப்பர் மசாலா ப்ரிப்ரேஷன் ரெடி. இப்போது ஃபைனல் டச் வந்து கொஞ்சோண்டு நெல்லெண்ணெய், எல்லா ப்ரிப்ரேஷன் முடிச்ச பிறகு நல்லெண்ணெய் அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ ஒரு அருமையான ஒரு மட்டன் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த மட்டன் பெப்பர் மசாலா இப்போ எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக அந்த சின்ன வெங்காயம், அந்த தக்காளி, அந்த தேங்காய் பால் எதுக்காக லாஸ்ட்டாக போட்டிருக்கீங்க கேட்டிங்கன்னா அந்த தனியா பவுடர், சில்லி பவுடர் ஸ்பைஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த தேங்காய் பால் போட்ட உடனே கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த தேங்காய் பால் போட்டிருக்கேன். முக்கியமாக அந்த பிளாக் பெப்பரும் அந்த சோம்பு பவுடரும் ஃபைனலாக அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணினா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான சூப்பர் டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye, take care.